ஹலோ கைஸ், பிக் பாஸ் சீசன் 7ல் டிடிஎஃப் டாஸ்க்கெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து இறுதி டாஸ்க் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிக்க போகிறாங்க அந்த டாஸ்க்கு. ஸோ இது வந்து மணிக்கணக்கில் வந்து போக போகுது. ஆனால் மணிக்கணக்கில் பார்க்க போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால ப்ரோமோவிலே சில விஷயத்தை வந்து பார்த்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி வந்து சொல்ல போகிறேன். அதுவும் சொல்ல போனாக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணுவோட ஸ்டைலில் சொன்னால் ஏண்டா டேய் நீங்கள்லாம் பண்ணாத வேலையாடா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு ஆல்ரெடி டிடிஎஃப் டாஸ்கில் 4 டாஸ்க்கோடு சேர்த்து 7 பாயிண்ட் வந்து இருக்கார். இந்த 7 பாயிண்டில் 2 டாஸ்கில் எந்த பாயிண்ட்டுமே வாங்காமல் 2 டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 பாயிண்ட் வந்து வாங்கி வச்சுருக்காப்புல நம்மளோட விஷ்ணு அவர்கள். ஸோ அதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இவருக்கு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு வந்து கிடச்சிருக்குங்க. ஃபைனலுக்கு வந்து போகிறதுக்கு, டிடிஎஃப் டாஸ்க் வின் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போடாதவங்க லைக்கை போட்டுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். டிடிஎஃப் டாஸ்க்கு ஸோ ஓகேங்களா. ஃபஸ்ட்டு லீடிங் போர்டை வந்து பார்ப்போம். ஓகே, லீடிங் போர்டில் விஷ்ணு தான் நம்பர் 1 வந்து இருக்கார். 7 பாயிண்ட் வந்து வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கடுத்து தான் நிக்சன் வந்து இருக்கார். அதுக்கப்புறம் பூர்ணிமா இருக்காங்க. ஓகேங்களா, 4 பாயிண்டில். அதே மாதிரி மாயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்டில் இருக்காங்களா 3 பாயிண்டில் இருக்காங்களான்னு தெரியல. ஸோ இப்போ காம்படிஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்சனுக்கும் விஷ்ணுவுக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் டாஸ்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ, யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 5 பாயிண்ட் வந்து கிடச்சிருங்க. 5 பாயிண்ட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ 5 பாயிண்ட் கிடச்சிதுன்னா யாருக்கெல்லாம் டிடிஎஃப் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா, மாயா, விஷ்ணு. ஓகேங்களா. இவங்க 3 பேருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் 4 பாயிண்டில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. பூர்ணிமா 4 பாயிண்டில் இருக்காங்க. மாயா வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்டில் இருக்காங்க. நம்மளோட விஷ்ணு அவர்கள் வந்து 7 பாயிண்டில் இருக்காங்க. ஒருவேளை அவர் தோத்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி ஆகிடும். ஓகேங்களா. நிக்சன் 4 பாயிண்டில் இருக்கார். நிக்சன் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த ஹோல்டிங்லேருந்து கையை எடுத்ததே வந்து அவர் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எவிக்டாக வெளியே போயிட்டாப்புல. ஓகேங்களா. அந்த கேம்லேருந்து நிக்சனை தொடர்ந்து 2வது வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா மேமும் வெளியே போயிடுறாங்க. ஓகேங்களா. அவங்களும் வந்து போயிட்டாங்க. விசித்ரா மேமுக்கும் 3 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ இதனை தொடர்ந்து கடும் போட்டி வந்து யாருக்கு நிலவிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு, பூர்ணிமா, மாயா. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய தினேஷ் அவர்களுக்கு 2 பாயிண்ட் தான் வந்து இருக்குது. ரவீனாவுக்கு 2 பாயிண்ட் தான் இருக்குது. மணிச்சந்திரா அவர்களுக்கு 2 பாயிண்ட் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடும் போட்டி மாயாவா பூர்ணிமாவா இல்லை வந்து விஷ்ணுவா. எதுக்காக இவங்களோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா 3 பாயிண்ட்லையும் 4 பாயிண்ட்லையும் இருக்காங்க. பூர்ணிமா 4 பாயிண்டில் வந்து இருக்காங்க. இப்போ ஒருவேளை அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5 பாயிண்ட் ஆகிடும் டோட்டலாக. அப்போ 9 பாயிண்ட் ஆகி விஷ்ணுவுக்கு மேலே வந்து போயிடுவாங்க. விஷ்ணு ஒருவேளை பாயிண்ட்டே எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில். அதே மாதிரி மாயா 3 பாயிண்ட் வச்சுருந்தாலும் கூட 5 பாயிண்ட் வாங்கினாங்க அப்படின்னாக்கா 8 பாயிண்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அவங்க டாப்புக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ இதனால் டிஃபிகல்ட்டி வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்சனும் விசித்ராவும் கை எடுத்ததுனால அவங்களுக்கு பேலன்ஸே சுத்தமாக இல்லை. பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் அட்டையே மொத்தமாக அந்த டிக்கெட்டு ஃபினாலி அட்டை வந்து கீழே இறங்கி போச்சு. ஸோ அதை தாண்டி அவங்க ரொம்பவே ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் கூட அது ரொம்ப நேரம் வந்து ஹோல்டு பண்ண முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் தினேஷோட கேங் தான் வந்து வின் பண்ண போகிறாங்க. பட் நம்ம விஷ்ணு வின் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். டிடிஎஃப் வந்து வின் பண்ணிடுவாப்பில். இப்போ மாயாவும் பூர்ணிமாவும் விட்டாங்க அப்படின்னாவே விஷ்ணு அவர்கள் தான் வின்னு. ஏன்னா மற்ற யாருமே அந்த கேங்கில் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அதிக பாயிண்ட்லாம் வச்சுட்டு இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வின் ஆகுவாங்க. மேபி அந்த 2nd பொசிஷன் 3rd பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த இதுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக தான் இருக்க போது. எனக்கு தெரிஞ்சு தினேஷெல்லாம் விட்டு கொடுத்துருவார். இது விஷ்ணுவெல்லாம் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக விட்டு கொடுத்துருவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அப்படி ஏதாச்சும் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொருத்தோட சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.